நமது சனாதன தர்மம் காலங்களில் கடந்ததாக இருக்கக்கூடிய ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்வியல் முறை சனாதனம். அதற்கு தனியாக நூலோ தனியாக கடவுளோ தனியாக ஒரு நிலப்பரப்போ கிடையாது. எந்த ஒரு பகுதியில் ஒரு மனிதன் தன் வாழ்வியலை செம்மைப்படுத்தி வாழ்கின்றானோ அந்த செம்மைப்படுத்தக்கூடிய மார்க்கமே சனாதனம். மனித வாழ்வில் நெறிப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்வியல் முறை சனாதனம். அந்த சனாதனத்தினுடைய செயல்பாடுகளை ஆதிசங்கரர் இந்த பாரத நாட்டுக்கே உரித்தான வகையில் பல மாற்றங்களை செய்தவர். ஆதிசங்கரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு சனாதனிக்கும் உள்ள கடமையாகும். முதல்ல அந்த பாரத திருநாட்டினுடைய புனிதத்தன்மையை நெறிப்படுத்தி கொடுத்தவர் ஆதிசங்கரர். 12 ஜோதிலிங்கங்கள் எங்கெங்கு இருந்தது என்பதை உலகுக்கு வெளிக்கொண்டு வந்து கொடுத்தவர் ஆதிசங்கரர். அதுபோல 51 சக்தி பீடங்கள் இந்தியாவில் அவரால் புனரமைக்கப்பட்டு அது வெளிப்படுத்தப்பட்டது. அது ஆதிசங்கரருடைய பெரிய ஒரு கைங்கரியம். அதுபோல் சப்த நதிகள் எது, வழிபாட்டுக்குரிய நதிகள் எது, சப்த குறிகள் என்று சொல்லக்கூடிய 7 மோட்ச குறிகள் எது, இப்படி நெறிப்படுத்திய சனாதன தர்மத்தை நெறிப்படுத்தி கொடுத்ததில் மிகப்பெரிய பங்களிப்பு ஆதிசங்கரருக்கு உண்டு. அதுபோல் அருசமய வழிபாடு. நமது சனாதன தர்மத்தில் 6 விதமான வழிபாட்டு முறைகளை வகுத்து கொடுத்த ஒரு பெரிய அவதாரம் ஆதிசங்கரருடைய அவதாரம். கணபதி வழிபாடை காணபத்தியம் என்றும், முருகனுடைய வழிபாடை கௌமாரம் என்றும், அம்பிகை வழிபாட்டை சாக்தம் என்றும், சிவ வழிபாட்டை சைவம் என்றும், வைணவ விஷ்ணு வழிபாட்டை வைணவம் என்றும், நவக்கிரகங்களுடைய கிரக வழிபாட்டை சௌரம் என்றும் 6 பிரிவாக பிரித்து அதை நெறிப்படுத்தி அதற்கான வழிபாட்டு முறைகளை எல்லாம் நமக்கு உருவாக்கி கொடுத்தவர் ஆதிசங்கரர். அது மட்டுமல்லாமல் சமயத்தின் மீது மிகப்பெரிய பின்னடைவாக இருந்த காலகட்டத்தில் 16 வயதில் இந்தியாவை 2 முறை வலம் வந்தவர் ஆதிசங்கரர். அதுபோல் அவருடைய 4 சீடர்களை உருவாக்கி 4 திசைக்கும் 4 சங்கர மடங்களை உருவாக்கினார். திசைக்கு ஒரு மடத்தை உருவாக்கி இந்தியாவினுடைய பாரத நாட்டின் எல்லைக்கு பாதுகாப்பு கேந்திரங்களை அமைத்தவர். ஆன்மீக ரீதியில் தெற்கே சிருங்கேரி மடம், கிழக்கே ஜோஷி, கிழக்கே பூரி ஜெகநாதர் மடம்,